ஒரு காம்பவுண்டு செவுரு போடுறோம்னா பல பேருக்கு காம்பவுண்ட் செவுரு என்ன தான் போடுறாங்கன்னே தெரியல. அவங்களா சுயமாக யோசனை பண்ணி போடுறாங்களா, இல்லை மேஸ்திரியுடைய இல்லை இன்ஜினியருடைய ஆலோசனைலாம் கேட்குறாங்களா என்னன்னே தெரியல. பள்ளமாக இருக்குது, பள்ளமாக இருக்கிற இடத்துல உயரம் கம்மியாக காம்பவுண்ட் செவுரு போட்டு வைக்கிறாங்க. உயரமாக இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக போட்டு வைக்கிறாங்க. என்ன கணக்கில் இவங்க போடுறாங்கன்னு தெரியல. இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் ரோட்லேருந்து 2 அடி பள்ளம். இப்போ 2 அடி பள்ளம்னா இப்போ 1 அடி பீம் போட்டாச்சு. இதுக்கு மேலே 1 அடி கட்டுவேலை போட்டாவே ரோடு மட்டத்துக்கு வந்துடும். அந்த ரோடு மட்டத்துலேருந்து நமக்கு மேலே 6 அடி இருந்தால் போதும். காம்பவுண்ட் சுவருடைய உயரம் 6 அடி. அதாவது நம்ம உள்ளே நின்னோம்னா வெளியிலேருந்து யாரும் பார்த்தாலும் தெரியக்கூடாது, நம்ம பார்த்தாலும் தெரியக்கூடாது. காம்பவுண்ட் சுவருடைய பேசிக்ஸான உயரம் 6 அடி கிளியரன்ஸு இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கணக்கெல்லாம் பண்ணாமல் மேஸ்திரி ஒரு 5 அடிக்கு இல்லை 6 அடிக்கு ரேட்டு கொடுக்குறாருன்னா இதுதான் ரேட்டு இதுதான் வேலைன்ட்டு நீங்கள் அப்படியே போட்டுடுறீங்க. ஏன் எக்ஸ்ட்ரா போட சொன்னால் மேஸ்திரி என்ன போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவருக்கு தேவை காசுங்க. நீங்கள் 7 அடி போட சொன்னாலும் போடுவார், 8 அடி போட சொன்னாலும் போடுவார், 10 அடி போட சொன்னாலும் போடுவார். ஆனால் எல்லா மேஸ்திரியும் 6 அடிக்கு தான் கொட்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 6 அடி கொட்டேஷன் இதுக்கு மேலே போட்டால் எக்ஸ்ட்ரா ரேட்டு வருன்ட்டு நீங்கள் பள்ளமாக இருக்கிற இடத்துல 6 அடி போட்டிங்கன்னா அப்போ 2 அடி பார்த்தீங்கன்னா பள்ளத்துலேயே போயிடும். மீதி இருக்கிறது 4 அடி. 4 அடி என்ன இதுக்கு? அது காம்பவுண்ட் செவரு கிடையாது, அது கைப்பிடி செவரு. கைப்பிடி செவரு மொட்டை மாடிக்கு மேலே போகிறோம் பாருங்கள், கைப்பிடி செவரு அதுதான். அது காம்பவுண்ட் செவரு கிடையாது. முதல்ல நீங்கள் காம்பவுண்ட் செவரு போடுறத எப்படி போடணும்னு முதல்ல இடத்த ஒரு மேஸ்திரியை கூட்டின்னு போய் காமிச்சு இது எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு மேலே எவ்வளோ உயரம் வேணும்ன்ட்டு யோசனை பண்ணி காம்பவுண்டு செவரு போடுங்க. நீங்கள் காம்பவுண்ட் செவரு போடும்போது நீங்கள் ஃபைல் போட்டாலும் சரி, இல்லை சின்னதாக ஒரு காலங்குழி எடுத்து போட்டாலும் சரி, இந்த வீட்டுங்களுக்கு போடுற மாதிரில இந்த காலி இடத்துக்கெல்லாம் காம்பவுண்ட் செவரு போடக்கூடாது. நீங்கள் வீட்டுங்களில் பேஸ் மட்டத்திலே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிடுவோம். அந்த பேஸ் மட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒத்தக்கல் செவருலாம் வச்சு காம்பவுண்டு செவரு கட்டுவீங்க. ஒத்தக்கல் செவரு சப்போர்ட்டுக்கு நடுவில் நல்ல ஒரு பில்லர் கூட கட்டு வேலையிலே போட்டுருவோம். அது ஓகே. அதே மெத்தடை இந்தமாரி காலி இடத்துலலாம் செய்யக்கூடாது. இந்தமாரி காலி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைலை போடுங்க. இல்லைன்னா சின்னதாவது காலங்குழி, வீட்டுக்கு போடுற காலங்குழி மாதிரியாவது இந்த இடத்துல போடுங்க. போட்டுட்டு அதில் இருந்து கம்பி கட்டி காலம் தூக்கி ரெட்டைக்கல் வரிசையில் காம்பவுண்டு செவரு போடணும். இந்த இடத்துல ஒத்தக்கல் செவருலாம் போட்டிங்கன்னா அடிக்கிற காற்றுக்கே பார்த்தீங்கன்னா அது கிராக் விட்டுரும். காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சுன்னு இருந்ததுனாவே அதுக்கே பார்த்தீங்கன்னா கிராக்காக விட்டுடும். ரெட்டைக்கல் வரிசை போடணும். ரெட்டைக்கல் வரிசை போட்டாலும் சரி, இல்லை இந்தமாரி சாலிட் பிளாக் 8 இன்ச்சு கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் போட்டாலும் ஓகே. செலவு கம்மியாக வேணும்னா இந்த சாலிட் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. செலவு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு செங்கல்லே வச்சு போடுறேன்னா ஒரு இடத்துல பார்க்குறேன். இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. அதில் காம்பவுண்டு செவரு 6 அடி தான் போடுறாங்க. என்ன இடம்னு விசாரிச்சாதான் தெரியுது. மேஸ்திரி 6 அடிக்கு தான் கொட்டேஷன் ரேட்டுக்கு கொடுத்துருக்காருன்ட்டு 6 அடியிலே போட்டு விட்டுக்கிறாங்க. அது ஆக்சுவலி 2 அடி பள்ளம். அந்த 2 அடி பள்ளத்தில் 6 அடியில் 2 அடி போயிடுச்சுன்னு மீதி 4 அடி தான் இருக்குது. அது காம்பவுண்ட் செவரு தேவையில்லை. அது நீங்கள் காலி இடமாவே விட்டுக்கலாமே. நீங்கள் அதுக்கு எதுக்கு காம்பவுண்டு? மேஸ்திரி 6 அடிக்கு தான் கொட்டேஷன் கொடுப்பாரு. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 2 அடி பள்ளம். இப்போ 1 அடி பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா 1.5 அடி இந்த இடம் பள்ளம். இப்போ 1 அடி பீம் போட்டாச்சு. பீமிலே 1 அடி உயரம் வந்துச்சா. இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு கல் வரிசை மட்டும் போட்டோம்னாவே ரோடு மட்டத்துக்கு வந்துடும். ரோடு மட்டத்துலேருந்து 6 அடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் செவரு போட்டு கொடுப்போம். இப்போ இந்த பாக்ஸ், இந்த காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அடி. நான் சொன்ன கணக்கு இப்போ உங்களுக்கு வந்துச்சுங்களா? உங்களுக்கு இப்போ பீமு ப்ளஸ் காலம் எல்லாம் சேர்த்து 8 அடி காம்பவுண்டு செவரு இந்த ஏரியாவில் போடுறோம். இப்போது வீடு கட்டுறீங்க. வீடு கட்டும்போது சைடில் 2 அடி 3 அடி 4 அடி சுற்றிலும் சந்து விடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் காம்பவுண்டு செவரு போடும்போது மேஸ்திரி என்ன பண்ணுவார்னா பேஸ்ட்டு போடும்போது அதில் இருந்தே பீம் எல்லாத்தையுமே கண்டினியூவாக போட்டுன்னு வந்துடுவார். நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஒத்தக்கல் செவரு கூட நீங்கள் வச்சு போடலாம். இது வீட்டுக்கு. இதுவே
உங்ககிட்ட இந்த மாரி இது வந்து சின்ன இடம், ஒரு பெரிய இடமா ஏக்கர் கணக்கில் உங்ககிட்ட இடம் இருக்குது, அதில் காம்பவுண்டு சுவர் போடணும்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வீட்டுக்கு போடுற மாதிரியான மெத்தட்லலாம் அங்கே போடக்கூடாது. அங்கே வந்து ஒத்தக்கல் சுவர்லாம் போட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா பெரிய இடம் ஏக்கர் கணக்கில் காலியாக இருக்கும். அந்த இடத்துல காற்றுலாம் நல்லா வேகமாக அடிக்கும். அது காற்றுக்கே பார்த்தீங்கன்னா நாளாக என்ன ஆகும்னா கிராக்காக விட்டுடும். என்னடா காற்று அடித்து கிராக் விட்டுருமான்னு நினைக்கிறீங்களா? காற்று அடித்தாலும் அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு கிராக் வந்து வரதான் செய்யும். இது அனுபவம் வாய்ந்த மேஸ்திரிக்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கர் கணக்கில் நீங்கள் காம்பவுண்ட் சுவர் போடும்போது நல்லா பீமு வந்து ஸ்ட்ராங்காக கீழே போடணும். காலம் இதே மாதிரி 8 அடிக்கு 8 அடிக்கு ஒரு காலம் போட்டு, உங்களுக்கு 8 அடி உயரம் வேணும்னா 8 அடி உயரத்தில் காலம் போடுங்க. 10 அடி உயரத்தில் வேணும்னா 10 அடி உயரத்தில் காலம் போட்டுக்கங்க. நீங்கள் 10 அடி உயரத்துலலாம் நீங்கள் காம்பவுண்டு போடுறீங்கன்னா கீழே ஒரு பீம் போடுற மாதிரி மேலேயும் ஒரு 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு எதனா ஒன்று ஒரு சைஸில் வந்து ஒரு பெல்ட்டு வந்து போட்டு அந்த இடத்துல வைக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா கிராக்கு வந்து விடும். இப்போ கிராக்கு விடும்போது அந்த பெல்ட்டு இருந்ததுன்னா அந்த பெல்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இழுத்து பிடிக்கும். அதுக்காக தான் வந்து பெல்ட்டு போடணுன்றது. மேஸ்திரி வந்து 6 அடிக்கு தான் வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காருன்ட்டு நீங்கள் 6 அடியில் வந்து நீங்கள் போட்டுட்டு அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஹைட்டு ஏறி காம்பவுண்டு பள்ளமாக போயிடும். திரும்பவும் அப்புறம் காம்பவுண்டு எல்லாத்தையும் நீங்கள் உயரம் வந்து ஏற்றணும். அதை கையோடு வந்து எக்ஸ்ட்ரா ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கையோடு வந்து போடுங்க. அதுதான் வந்து சரியான மெத்தடு.